Hi friends, welcome to CBC Class 12 Max New Edition Textbook பார்த்துருக்கோம். அதில் எக்ஸைஸ் நம்பர் 2.2ல் 11th ப்ராப்ளம்கான சொல்யூஷன். இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நிறைய டைம் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கனி கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கப்பா, tan இன்வர்ஸ் tan இப்படி இருந்துச்சுன்னா இதை அழகாக கேன்சல் பண்ணி தீட்டான்னு எழுதிடலாம் டக்குன்னு. சரி, அப்படி அடிச்சுட்டு அப்படி எழுதக்கூடாது, உடனே என்ன பண்ணக்கூடாது. இது எப்போ கேன்சல் பண்ணாலும் தீட்டா வந்து பிலாங்ஸ் டு என்னோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச், அதாவது இந்த tan இன்வர்ஸோட ரேஞ்சுக்குள்ளே பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சுக்குள்ளே இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அது என்ன சார் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்னா, tan இன்வர்ஸ்க்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா. ஓப்பன் இன்டர்வல், ஸோ ஓப்பன் இன்டர்வல் -π/2லேருந்து +π/2க்குள்ளே இருக்கணும், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இப்போ 3π/4 என்ன டிகிரி தெரிலையா, கண்டுபிடிப்போமா. 180/4, பையனா 180 போட்டுக்கோங்க. 2 டேபிளில் 2 டைம்ஸ் 90, அகெயின் 2 டேபிள் அடித்தா 45, ஸோ 90 135 டிகிரி. இது வந்து 90 தான் இருக்குது, π/2 90 டிகிரி. 135 தாண்டி போயிடுச்சு. அப்போது இந்த டிகிரி இதுக்குள்ளே சுருக்குனா ஈஸியாக பண்ண முடியும். இப்போ 135 நான் எப்படி எழுத போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த இதான 135 டிகிரி, 135 டிகிரியை 180 - 45ன்னு எழுதிட்டேன். கரெக்டாக 180ல் 45 போச்சுன்னா 135. ஓகே, ஏன் சார் இப்படி எழுதுங்க, அப்போ தான் நமக்கு அழகாக இந்த தீட்டா வந்து இந்த லிமிட்குள்ளே வரும். கேன்சல் பண்ணி தீட்டா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் ஆல் சில்வர் டீ கப்ஸுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புரியாதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் வந்து பாருங்கள், சரிங்களா. ஸோ இப்போ 180 - 180னா இங்கே வரும், மைனஸ்னால் 180க்கு முன்னாடி, 180 ப்ளஸ் தான் இங்கே வந்துடும். 180க்கு முன்னாடி இந்த இடத்துல வரும். இது யாருக்கு சொந்தம், சைனுக்கு சொந்தம். அப்போது டேனு வராது, அப்போது மைனஸ் போட்டுக்கணும். இங்கே உள்ள மைனஸ் போட்டுட்டு இந்த tan 45 அப்படி எழுதிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் -x நம்ம 2.1 எக்ஸஸ்லேயே பார்த்துருப்போம். இப்படி இருந்ததுன்னா அந்த மைனஸ் அப்படியே வெளியே தள்ளிடலாம். -tan இன்வர்ஸ் ஆஃப் x, கரெக்டாக. இந்த மைனஸ் இங்கே வந்துடும், -tan இன்வர்ஸ் ஆஃப் tan 45. இப்போ 45ங்கிறது இங்கே பாருங்கள், இது 90 டிகிரி -90, இது வந்து +90. இதுக்குள்ளே தானே இருக்கும், இந்த லிமிட்குள்ளே தானே. அப்போ தீட்டா, இந்த தீட்டா வந்து இப்போ பிலாங்ஸ் டு PVBக்குள்ளே வந்துருச்சுல்ல, இந்த லிமிட்குள்ளே வந்துருச்சுல்ல. இப்போ அடிங்க ஒன்று அடிச்சிட்டா -45 டிகிரி. புரிஞ்சுதா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா சம்மு. 45 டிகிரின்னு விடாதீங்க, இப்படி π/4 போட்டுக்கோங்க, -π/4. முடிஞ்சிருக்கு. எப்பவுமே ஆன்சர் ரேடியனில் தான் கொடுக்கணும், ஓகேவா. புரிஞ்சுதா சம்மு? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ் புரியலன்னா போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த 3π/4 இப்படி மாற்றி எழுதிக்கிட்டேன், நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா. தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.